வணக்கம். காலேஜில் எப்படி சேர்த்தோம் அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து +2 முடித்ததுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சென்டர் போயிட்டு அங்கே கவுன்சிலிங்க்கு பதியறதுக்கு ஒரு டேட் கொடுத்துருந்தாங்க. அந்த கவுன்சிலிங் பதிகிற டேட்டில் இந்த 7.5 அப்படிங்கிற இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தா 6th to 12th கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தா எய்டடில் படிச்சிருக்கக்கூடாது. அந்த மாதிரி படிச்சிருக்க குழந்தைங்களுக்கு 7.5 அப்படிங்கிற சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க. அது பிரின்ஸிபல் மேம் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு போகணும். அப்புறம் போனஃபைடு இந்த ஸ்கூலில் தான் அவங்க படித்தாங்க அப்படிங்கிறதுக்கு போனஃபைடு ஒன்று கொடுப்பாங்க. ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். கம்ப்யூட்டர் சென்டரில் பதிஞ்சிட்டோம் அப்படின்னா ஒரு நாள் வந்து நம்மளை வந்து கூப்பிடுவாங்க. அப்போ வந்து நம்ம காலேஜெல்லாம் வந்து என்னென்ன காலேஜ் வேணும், என்னென்ன குரூப் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அங்கே போயிட்டு ஒரு நாள் இது பண்ணோன்னா அவங்க வந்து எல்லாத்தையும் அதில் வந்து கம்ப்யூட்டரில் வந்து பதிஞ்சு அதை வந்து அப்ளை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து காலேஜ் வந்துடும். காலேஜ் வந்து வரும்போது நமக்கு ஒரு பிடிச்ச காலேஜ் வரல அப்படின்னா, அதுக்கு மேலே நல்ல காலேஜ் இருந்துச்சு அப்படின்னா அப்வர்ட் கொடுக்கலாம். அப்வர்ட் கொடுத்தோம் அப்படின்னா அது நல்ல காலேஜ் இருந்தால் யாராவது கேன்சல் பண்ணியிருந்தால் அந்த காலேஜ் நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைச்சது தான் பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் கிடச்சிச்சு. அதுக்கு வந்து நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். காலேஜுக்கு அப்வர்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட போனஃபைடையும் 11th மார்க் ஷீட்டு உங்கள்கிட்ட இருக்கும் இல்லையா, அது டிசி அதை எடுத்துகிட்டு வந்து மார்க் ஷீட்டில் டிசி அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து அழகப்பா பல்கலைக்கழகம் காரைக்குடி வர சொல்லியிருந்தாங்க. அதை கொண்டு போய் கொடுத்தோம். அதுக்கப்புறம் அவங்க இதை வாங்கி வச்சுக்கிட்டு நமக்கு ஒரு ஃபார்ம் வந்து அவங்க ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து டைரெக்டாக அந்த காலேஜுக்கே போயிடுச்சு. பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜுக்கு டைரெக்டாக அந்த நாங்கள் கொடுத்த சர்டிஃபிகேட் போயிடுச்சு. மிச்சம் இருக்க சர்டிஃபிகேட்லாம் கொண்டுக்கிட்டு போனஃபைடு கண்டிப்பாக போனஃபைடு இருந்தே ஆகணும். அதை எடுத்துகிட்டு நாங்கள் ஒரு நாள் காலேஜுக்கு வர சொல்லியிருந்தாங்க. அன்றைக்கி வந்து நாங்கள் போயிருந்தோம். அன்றைக்கி வந்து என்னென்ன கொண்டு போயிருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக போனஃபைடு இருக்கணும். போனஃபைடு இல்லைன்னா இல்லாதவங்கள கொண்டு போய் எந்த ஊரில் நீங்கள் படிச்சிங்களோ அந்த ஊரில் போய் அந்த ஸ்கூலில் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி நிறைய பேர் அனுப்பிச்சிட்டாங்க. சேர்த்ததுக்கப்புறம் அந்த காலேஜில் என்னென்ன கேட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஃபோட்டோஸ் கேட்டிருந்தாங்க. என் பொண்ணோட ஃபோட்டோ, என் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் கையெழுத்துலாம் வாங்கினாங்க. அங்கே வந்து நோ ஃபீஸ் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் எங்ககிட்ட 30,000 ரூபாய் வந்து காலேஜுக்காக அதாவது புக்குக்காக வாங்கியிருந்தாங்க. அங்கே வந்து ஃபோன் கிடையாது. சுடிதார், நார்மல் சுடிதார் தான் போடணும். பின் கண்டிப்பாக குத்திருக்கணும் துப்பட்டாவில். அதுக்கப்புறம் கல்ச்சுரல்ஸ் எதுவுமே இருக்காது. காலேஜ் டே மட்டும்தான் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும். 3 நாள் நான்வெஜ் போடுவாங்க. பாய்ஸ் கேர்ள்ஸ் பேசவே கூடாது. பின் ட்ராப் சைலண்ட்டாக இருக்கும். இப்போ சப்போஸ் நம்ம வெளியூரில் இருக்கோம், ஹாஸ்டலில் சேர்க்குறோம் அப்படின்னா அங்கேயும் ஃபோன் வந்து அந்த பூத் மாதிரி இருக்கும். அந்த ஃபோன் தான். அந்த ஃபோனில் வந்து ஒரு 5 நிமிஷம் பேசுகிறதுக்கு வந்து நம்ம தான் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு ஒரு 5 நம்பர் நமக்கு கொடுப்பாங்க. அந்த 5 நம்பரில் கால் பண்ணோம் அப்படின்னா நம்ம பொண்ணை கூப்பிடுவாங்க. நம்ம வந்து அவங்க 5 நிமிஷம் தான் பேசுகிறதுக்கு டைம் கொடுப்பாங்க. ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும். 2 விசிட்டர் பாஸ் தான் கொடுப்பாங்க. ஒன்று வந்து பேரண்ட்ஸ்க்கு கொடுப்பாங்க. அது இல்லாமல் 2 விசிட்டர் பாஸ் கொடுப்பாங்க. சப்போஸ் இப்போ நீங்கள் வெளியூரில் இருக்கீங்கன்னா அந்த ஊரில் 2 பேர் தெரியும் அப்படின்னா அந்த 2 அண்ணனோ தம்பி யார் இப்போ இருக்காங்க அப்படிங்களா அவங்களுக்கு 2 பாஸ் கொடுப்பாங்க. அவங்க போய் வந்து அவங்கள வெளியே எடுக்க மட்டும்தான் முடியும். வேறு யாராலையும் போய் பார்க்கவோ இல்லை எடுக்கவோ வெளியே கொண்டு வரவோ முடியாது. அதுக்கு கூட பேரண்ட்ஸ் வந்து மெயில் அனுப்பணும். 2 நாள் முன்னாடியே மெயில் அனுப்பியிருக்கணும். நான் இந்த மாதிரி என் அண்ணனையோ தம்பியோ யாரையோ அனுப்புகிறேன், இந்த மாதிரி என் பொண்ணை அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது என்ன காரணமோ அது இது பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அவங்க அனுப்பிச்சி விடுவாங்க. அந்த மெயிலுக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் ஹாஸ்டலில் 4 நாள் நான்வெஜ் போடுவாங்க. வாரத்துக்கு ஒரு வாட்டி படம் போடுவாங்க. பாஸ் இல்லாமல் காலேஜுக்குள்ளே என்ட்ரியே ஆக முடியாது. எல்லாருமே சாப்பிட்லாம். இப்போ நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னா எத்தனை பேர் போகிறோமோ அத்தனை பேரையும் சாப்பிட சொல்லுவாங்க. எப்போ போனாலும் சாப்பிட சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பிள்ளைங்க நல்லா ஒழுக்கமாக படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக இது நல்ல காலேஜ். ஆனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். மற்றபடி பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து ரொம்ப நல்ல காலேஜ். 2 பேரை விசிட்டராக போட போகிறீங்க இல்லையா, அவங்களோட ஃபோட்டோ 2 ஃபோட்டோ கேட்பாங்க. அப்புறம் அவங்களோட கையெழுத்து. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து ஹாஸ்டலும் ஃப்ரீ தான், பஸ்ஸும் ஃப்ரீ தான். ஹாஸ்டலில் அயர்ன் பண்ணி முதற்கொண்டு கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு சாப்பாடு கட்டுற வேலை கூட இருக்காது.
காலேஜில் படிக்கும்போது மாதம் 1000 ரூபா போடுறாங்க. அது வந்து அதுக்கு கண்டிப்பாக பேங்க் புக்கு கேட்பாங்க. கவர்மெண்ட் பேங்க்காக இருந்தால் ரொம்ப நல்லது. இதே தனியார் பேங்க்காக இருந்தால் அந்த காசு வரமாட்டேங்குது. ஸோ அவங்கள காலேஜ் சேர்க்குறதுக்கு முன்னாடியே கவர்மெண்ட் இதில் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிடுங்க. அது கொண்டு போய் கொடுங்க. தேங்க்யூ.